வணக்கம் மக்களே, உங்கள் அனிமி வெறியான டாட்டேல் வெயிட்டிங்கிற என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி டஞ்சன் ரீசெட்டுங்கிற மாங்கோட சாப்டர் 108லேருந்து 109 இதை உங்களுக்காக எடுத்தோன்னே நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த 4வது ஆல்டர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு வந்திருப்பான். அது நம்ம முயல் தான் கூட்டி வந்திருக்கும். இந்த இடத்துல தான் சர்க்கிள் வந்திருக்கு, அப்படின்னா இங்கே தான் அந்த ஆல்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயலும் சொல்ல, சரி வா போகலாம். போகும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் செத்து கிடப்பான். அது மட்டும் கிடையாது, இது முயல் பார்த்துட்டு என்ன சொல்லுதுன்னா, இங்கே பிளேயர்ஸ்குள்ளே அவங்களே அடிச்சு கிடக்குறாங்க, அதில் ஒருத்தன் தான் சொல்லி செத்து போய் கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் சொல்லுது. ஏன்னா அந்த மாதிரி நான் நிறைய சண்டையாக பார்த்துருக்கேன், அதனால தான் நான் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் சொல்லும்போது, எல்லாம் சரி தான், ஏன்னா இந்த மாதிரி பிளேயர் அடிச்சுக்கிறது எனக்கு கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலைன்னா அந்த ஆல்டரை நான் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த 4வது ஆல்டரை கண்டுபிடிச்சிருப்பான். நம்ம கொரில்லாக்கிட்ட நம்ம ஹீரோவும் சரி உங்கள் வழக்கம் போல் இதை எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா அது இருக்கிற இடம் எல்லாமே அப்படியே நடுங்க ஆரம்பிக்கும். என்ன கேட்டிங்கன்னா, அந்த டஞ்சனை அப்படியே ரீசெட் ஆக ஆரம்பிக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா செத்து போன அந்த 2 தலை கரடி இருக்குது பார்த்தீங்களா, அது திரும்பி உயிரோட வந்துருச்சு டஞ்சன் ரீசெட் ஆனனால. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு, ஐயோ என்னடா இது திரும்பி அது உயிரோட வந்துருச்சு, அதுக்குள்ளேயுமாடா ரீசெட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. அதுவும் யோசிக்க இல்லாமல் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுவும் பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. இது நம்ம ஹீரோ ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணுறான் பாருங்கள், அந்த கரடி வந்துட்டு வேகமாக போய் முட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டுங்கிறது அப்படியே நொறுங்கிக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தோன்னா என்னடா கேட்டு நொறுங்குது அப்படின்னு பார்க்கும்போது, அது அப்படியே விடலை, அது ஒரே அடி தான் அந்த கேட்டு சுக்குநூறு உடச்சிருச்சு. நான் சட்னி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்கும்போது முயல ஒரு விஷயத்தை சொல்லுது, இந்த கரடி மேலே மேட்ச் கேட்டதுக்கு எதுவுமே வேலை செய்யாது, முக்கியமாக ஸ்ட்ரென்த்தை வச்சு மட்டும்தான் இது இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, மண்டையிலே ஒரு அடி அடிச்சுட்டு இது நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அந்த கரடியும் நம்ம ஹீரோ கொள்றக்காண்டியே முன்னாடி அப்படியே வந்துக்கிட்டு கிடக்கும். நம்ம ஹீரோவும் அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கும்போது வேறு ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்த்து கிடக்கிற ஏதாச்சும் கிடைக்குமான்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வெளிச்சம் எதுலான வருதுன்னா அந்த இருக்க நெருப்பால் தானே வந்துட்டு இருக்கு. சரி என்கிட்ட இப்போ ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு ஐடியா முடிவு பண்ணுறான். வந்துட்டு நீ என்ன ஐடியா வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது, நீ வேர்த்து வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு தன்னுடைய பூனை இருக்குது பார்த்தீங்களா, அது கூப்பிட்றான். அதுதான் டார்க் ஆச்சு, அதனால வெளிச்சத்தை கண்டுபிடிக்காது தானே, அதனால் டக்குன்னு இருக்கிற எல்லா வெளிச்சத்தையும் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லணும்னு அதுவும் பாஞ்சு போய் அங்கே இருக்க ஒவ்வொரு லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நெருப்பு அது எல்லாத்தையுமே அணிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன முடிவு பண்ண, அந்த கரடி எல்லாத்தையும் பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொரில்லாக்கு எல்லாத்துக்கும் ஆர்டர் கொடுக்குறான் நம்ம ஹீரோ. இதனால பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கொரில்லா எல்லாமே அந்த கரடியை பிடிச்சி ஒரு பிடிக்குது பாருங்கள் கையை ரெண்டும். ஆனால் நம்ம கொரிலோட பார்த்தீங்கன்னா அந்த கரடி தான் ரொம்ப ஸ்ட்ராங் இருக்குது போல. நம்ம கொரில்லா கையை பிடிச்சிக்கிட்டே ஒரு நொறுக்குது. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு, நம்ம கொரிலா விட கரடிக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அங்கே ஒரு கொரிலா இருந்தால் தானே பிரச்சனை, 3வது கொரிலா வந்து அப்படியே பின்னாடி ஒரு பிடிக்க அந்த ஜம்மனி ஒரு அடி அடிக்க அப்படியே ஃபைட் எல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு கொரிலா அப்படியே மேலே ஜம்மனி நம்ம கரடியோட கழுத்து அப்படியே நெருக்கி பிடிச்சிக்கிடாது. இதெல்லாம் பார்த்தா அப்படி தான் அவங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாருமே சேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கரடி இருந்துக்கிட்டு ஒரு அடி தான் அடிக்கும் கொரிலா கையில், அது பார்த்தீங்கன்னா அப்படியே நொறுங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆகா இந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் தாக்கி பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம முயலுந்துக்கிட்டு இதுக்கு இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த இருக்கிற இடம் எல்லாமே நொறுங்கி போயிடும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது, எனக்கு கடைசி கட்டது வந்துடுச்சு, இருக்கிற ஒரே ஒரு லைட்டு மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அணைடான்னு சொல்லும்போது, நம்ம அந்த கேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அணைஞ்சிருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற இடம் மொத்தமாகவே இருட்டாக இருக்கும். இருட்டில் பார்த்தீங்கன்னா ஷேடோவுக்கு ரொம்ப பவர் அதிகம் தானே. அப்படி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா தன்னோட மணியை வர வச்சு இங்கே வா அப்படின்னு சொல்லும்போது, அது நம்ம பூனை இருந்துக்கிட்டு திரும்பியும் வழக்கம் போல் நம்ம ஹீரோட உருவத்துக்கு மாற ஆரம்பிச்சிருக்கோம். அதான் முன்னாடி ட்ரைனிங் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, கையில் கொடுத்துட்டு நான் முன்னாடி உனக்கு எப்படி ஸ்கின் ரிமூவ் பண்ணுவோம் சொல்லியிருக்கேன் தானே, அதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பார்க்குறான். கிரிஃபனை வெட்டி சொல்லி கொடுத்துருக்கேன், இது மாதிரி கரடி கொஞ்சம் பாடி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு கிடக்குறான். நம்ம சேடவும் கத்தியை வாங்கிட்டு வந்திருக்கோம். வந்தது மட்டும் கிடையாது, ஓங்கி ஒரே வெட்டியிருக்கோம். எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரடியோட மெயின் பாண்டிலே ஒரே வெட்டியிருக்கும். இதுதான் பார்த்தா நம்ம கரடியோட மைண்ட் ரேசட் எப்படி இருக்கும்னா, அட பாவிகளா நம்மள மாதிரி சண்டை போடுங்கண்ணா, எந்த இடத்துல வெட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது சேடா அது என்ன கண்டுக்காம இருக்கிற எல்லாத்தையுமே அதே இடத்துல வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு கிடக்க ஸ்கின் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுனா பார்த்தா கரடிக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. வெட்டுறதுக்கு ஒரு இடமே கிடைக்கலையானே. இதனா பார்த்தா நம்ம முயல் இருந்துக்கிட்டு, என்னப்பா சேடா இந்தளவுக்கு கொடூரமாக கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு, முயல் வா அப்படின்னு சொல்லிட்டு கிடக்கு. நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு, என்னது வா அப்போ கறினா வேணாமா, என்னப்பா நீ கறியும் சாப்பிட்ருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அந்த டேஸ்ட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா கரடிக்கு கண்ணீரெல்லாம் விளையாந்துருக்கும். ஓங்கி சேடாவை ஒரே அடி தான் அடிச்சிருக்கோம். சேடாவும் அதில் சின்ன கீரல் பட்டாலே அது மறைஞ்சிருந்தானே. அது என்ன பார்த்ததுக்கப்புறம் நம்ம கரடி வந்துட்டு ஒரு வழி அந்த சனியும் போய் தொலைஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரடி ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கும்போது,
"தம்பி இன்னும் முடியலப்பா. இன்னொரு ரவுண்டு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் திரும்பி அந்த மணி ஆட்டியிருப்பான். அதனால பின்னாடி பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல அந்த சேடை திரும்பி வந்திருக்கும். இத என்ன பார்த்த கரடிக்கு அல்லு இல்ல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த சூரியன் பால் இருக்கு பார்த்தீங்களா, அத வச்சுட்டு வெளிச்சத்த கொண்டு வந்திருப்பான். பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளேயே இருக்கிற எல்லா கரடியோட மீட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கும் நம்ம சேடா. ஹீரோ இருந்துகிட்டு அந்த கரடி ட்ரெஸ் எடுத்து பார்த்துருப்பான். உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருந்திருக்கும். நம்ம முயல் இருந்துகிட்டு, "இந்த கரடி ட்ரெஸ் மேல எந்த ஒரு மேஜிக்கும் வேலை செய்யாது" அப்படின்னு சொல்லிட்டு, "இது கரடி ட்ரெஸ் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி இருக்கும்போது இது அசால்ட்டாவே வெட்டி எடுத்திருக்குன்னா, சேடை உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங் தான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலுங்க நம்ம சேடாவ ஒரு மாதிரியா பார்த்துருக்கோம். அது மட்டும் கிடையாது, "நீ உண்மையிலே ரொம்ப லக்கி தான்ப்பா" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ இருந்துகிட்டு, "சேடை உண்மையிலே ரொம்ப திறமைசாலி தான். அப்படி இருக்கும்போது இந்த மாரி எக்கச்சக்கமான சேடாவ நான் ரெடி பண்ணி வைக்கணும். அப்படின்னு நான் பண்ணிட்டேன்னா போதும். நான் உண்மையிலே நைட்ல நான் தான் கிங்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கனவு கண்டு இருப்பான். உடனே நம்ம முயல் இருந்துகிட்டு, "கனவெல்லாம் நல்லா தான் காமிக்கிற. ஆனா நீ ஒரு மெஜிஷியனே கிடையாது" அப்படின்னு சொல்லி வழக்கம் போல சிரிச்சிருக்கும். அது மட்டும் கிடையாது, "ஒரு ஆயுதம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கோ, அந்த அளவுக்கு ஆயுதத்த உருவாக்குறவங்க பவர்ஃபுல்லா இருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு முயல் சொல்லியிருக்கும். இதனால நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், இந்த மணிய வச்சுட்டு இந்த மாரி பவர்ஃபுல்லான விஷயம் பண்ணும்போதுனா, இத உருவாக்குன விச்சு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அதனால நமக்கு தேவையில்லாத விஷயம். இப்படிக்கு நம்ம வந்த வேலைய மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிவு பண்ணியிருப்பான். அது மட்டும் கிடையாது, ஆர்டர் எடுக்க தானே வந்திருப்பான். அத எடுக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பி வழக்கம் போல நோண்டி எடுத்திருப்பான். அது மட்டும் கிடையாது, கொரியர் கிட்ட இந்த ஆர்டர் வழக்கம் போல தூக்கிட்டு, "வாங்கடா என் பின்னாடி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரையும் குடுத்திருப்பான். அது மட்டும் கிடையாது, கேட்டும் ஓப்பன் பண்ணியிருப்பான். இதனால இருக்கிற எல்லாருமே அந்த கேட் வழியா போயிருக்கும்போது, நம்ம ஹீரோவ நம்ம முயல் பார்த்துக்கிட்டு கிடக்கும். "கண்டிப்பா நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, அந்த ஃபஃப்னு கத்துறால உன்னால கண்டிப்பா வின் பண்ண முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ பார்த்துக்கிட்டே நம்ம முயலும் நம்ம ஓரளவுக்கு நம்ப ஆரம்பிச்சிருக்கோம். அதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா, என்ன இந்த இடம் இப்படி குப்பையா கிடக்கு, அதுவும் எலும்பு கூடா கிடக்கு. எலும்பு கூடுனால இந்த இடத்துக்கு யாரு வருவா? நம்மளுடைய அணில் தான் அந்த இடத்துக்கு பாஞ்சு வந்திருக்கான். "ஐயா எலும்பு கூடு" அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல அந்த எலும்பு கூடு எல்லாத்தையும் திங்க ஆரம்பிச்சிருக்கும். அது என்னன்னே தெரியல. அணிலுக்குன்னா வேற என்னென்னமோ பிடிக்கும். ஆனா இந்த அணிலுக்கு பார்த்தீங்கன்னா, எலும்பு கூடு பிடிச்சிருக்கு. இது என்ன பார்த்து நம்ம பம்மு தின்னுக்கிட்டு, "உனக்கு வேற வேலையே இல்லையே" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி இது நம்மளோட டைமு, இருக்கிற எல்லா இடத்தையுமே கிளீன் பண்ண வேண்டிய நேரம். சொல்றத விட இந்த சாப்டர் முடியோட வச்சுருங்களா மக்களே? மக்களே என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுட்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமா லைக் பண்ண தட்டி விடுங்க. சரிங்களா மக்களே? டாட்டா பாய் பாய். உங்களுடைய நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். சரிங்களா?